ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பகுதி. அப்போ எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துருமா சார், பிரச்சனை வந்துருமா சார், நான் நினச்சதெல்லாம் நடக்காது சார். இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அதனால் உபதிரவம் வரும், அதனால் பிரச்சனைகள் வரும். இது மீனராசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசி என்பவர்களும் ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. அங்கே ஒரு அவமானம், அங்கே ஒரு கஷ்டம், அவங்க ஒரு அவப்பேர் வரும். நீங்களே ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த வேலையை விட்டுட்டு வரா மாதிரி இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சனி பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அவங்க கேட்கலனா கூட அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். நிறைய உதவி செஞ்சா சார் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணேன், ஆனால் எல்லாரும் என்னை ஏமாற்ற தான் செஞ்சாங்க, என்னுடைய உதவியை வாங்கிட்டு என்னை ஒதுக்கினாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்கல, எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் யாரும் செய்யலைன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்கள் நிறைய வருத்தங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நடந்துட்டுருக்கு. அதே போல் பணம் வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நான் பணத்தை உதவி பண்ணேன் ஆனால் பணம் திருப்பி கொடுக்கல, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். இது ஜென்ம சனி காலகட்டம். இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாவே 7ரை சனியில் ஒரு முக்கியமான பகுதி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பகுதி. அப்போ எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துருமா சார், பிரச்சனை வந்துருமா சார், நான் நினச்சதெல்லாம் நடக்காது சார், அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் மற்ற கிரகணிகள் நல்லா இருக்குது, தசாபுத்திகள்லாம் நல்லா இருக்குன்னு நல்லா யோகமாக தான் இருக்க போகிறீங்க. இருந்தாலும் அதெல்லாம் சரியில்லை. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு கேது திசை புதன் திசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அவங்கெல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க, அதுக்காக மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாருமே பார்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இந்த 7ரை சனி காலகட்டத்தில் உண்டு. கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது சிறப்பு. இந்த மீன ராசியில் உள்ள நபர்களுக்கு இப்போ ஜென்ம சனி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்குங்க. இன்னொருத்தருக்கு போய் வாலண்டியராக போய் உதவி பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அதெல்லாம் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அதனால் உபதிரவம் வரும், அதனால் பிரச்சனைகள் வரும். நீங்கள் யாருக்காவது கூப்பிட்டு போய் ஒரு வீடு வாங்கி தரீங்க, பிரச்சனை வரும், பின்னாடி அந்த இடம் சரியில்லைன்னு பிரச்சனை உங்கள் கூட வரும். நீங்கள் யாருக்காவது அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் ஏதாவது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண போனீங்க, நீங்கள் தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, பாருங்கள் அவர் சரியில்லை அப்படின்னு உங்கள் மேலேயே குறை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உறவுகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஹாய் பையாக இருக்கு, தேவையெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு அவங்க கூட சேர்ந்து பழகி கெட்ட பேரை வாங்கிக்காதீங்க. அதே போல் முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிற தொழிலை அப்படியே ரன் பண்ணுங்க. புதுசான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பு கரெக்டாக இருக்கா, அது நம்ம ஜென்யூனாக பண்ண முடியுமா, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா, நம்மளுக்கு அதுக்கான பண வசதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. வாய்ப்பு வந்துச்சு சார், அதனால் நான் என்கிட்ட இருக்கு பணம் இல்லை, நான் ஒரு இடத்துல கடன் வாங்கி பணத்தை போட்டேன், இப்போ அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்படி தான் ஜென்ம சனி காலகட்டத்தில் எல்லாருக்குமே நடக்குது. இது மீனராசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசி என்பவர்களும் ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. அதில் கடன் வாங்காமல் ஏதாவது செய்யறது சிறப்பு. இல்லை சார் எப்படி சார் கடன் வாங்காமல் ஏதாவது செய்ய முடியும், அப்போ அமைதியாக இருக்கிற வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது. இல்லை சார் ஒரு நல்ல வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு, இதை செஞ்சால் நான் சம்பாதிச்சிருவேன், இதை செஞ்சால் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை கரெக்டான வாய்ப்பா உங்களால் செய்ய முடியுமா, லோன் வாங்குறீங்கன்னா பேங்க் லோன் வாங்கி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு செய்யறது சிறப்பு. இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் என்ன ஆசை வரும்னா, இத்தனை நாள் வேலையே செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணாதான் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பண்ணுறாரு சார், அவர் என்னை பார்ட்னராக கூப்பிட்றாரு, நீ தான் எல்லா கம்பெனியில் சூப்பராக வேலை பார்க்குற, அதே வேலையை என்கிட்ட செய்ய, பார்ட்னராக செய்யின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் ஓகே சொல்லாதீங்க, அதில் பிரச்சனைகள் வரும். வேலை செய்கிறீங்களா வேலை செய்யுங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, பிஸ்னஸ் நம்மளுக்கு சரியில்லை போல இருக்கு, நம்ம ஒன்றுமே அதில் சாதிக்கலை,
அதனால் என் வீட்டிலலாம் வேலைக்கு போக சொல்லிட்டாங்க சார், நான் வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்னு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அவமானம், அங்கே ஒரு கஷ்டம், அவங்க ஒரு அவப்பேர் வரும். நீங்களே ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த வேலையை விட்டுட்டு வரா மாதிரி இருக்கும். இல்லை இதனால் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு என்னால் வேலை செய்ய முடியலன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் தொழிலில் நீங்கள் ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பல தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய முயற்சிகளை பண்ணணும். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி நடக்காது, அதுக்காக ஐயோ எனக்கு நடக்கலையே, எனக்கு ஜென்மசனி நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. 2 வாட்டி முயற்சி பண்ணுங்க, 3 வாட்டி முயற்சி பண்ணுங்க, அதுக்கான நேரமாக இருக்குன்னு நினச்சிக்கிங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. பெரிய லாபத்துக்கு ஆசைப்படாதீங்க. உண்மையிலே மீனராசி என்பது பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக ஆசைப்படுவாங்க. மற்றபடி பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் பெருசாக ஆசைப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குமா பார்த்துட்டு ஆசைப்படுங்க. இல்லைன்னா அதுவே ஒரு விரக்தியை கொண்டு வந்து கொடுத்துரும். ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, இடம் மாற்றம் இருக்குது. அந்த வேலை மாற்றம் பண்ணிக்கங்க, இடம் மாற்றம் பண்ணிக்கங்க, தவறு ஒன்றும் வராது. அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது மட்டும் அதிக ஆசைப்பட்டு வேலை மாற்றம் பண்ணாதீங்க. நான் இங்கே ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஒரு பெரிய பொசிஷன் தந்து கூப்பிட்றாங்க என்ன கம்பெனி, எனக்கு பெரிய சம்பளம் தராங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். நீங்களே வேலையை விட்டு ஓடி வர போறீங்கன்னு அர்த்தம். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் அதிக ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக சில ஜென்யூன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அது உண்மையாக நடக்குமா, எனக்கு போனால் சிறப்பாக இருக்குமா. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுலாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு போய் பிளான் பண்ணால் அங்கே சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும், சம்பளம் சரியில்லாமல் இருக்கும், அந்த கிளைமேட் ஒத்துக்காமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் இங்கே பிரச்சனைகள்லாம் நிறைய ஜென்மசனி காலகட்டத்தில் நடக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி அதெல்லாம் செட் ஆகும்னு பார்த்துட்டு பண்ணுறது மிக மிக சிறப்பு. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். திருமண யோகம் வருமா? கண்டிப்பாக 7 சனி காலகட்டத்தில் வரும், ஜென்மசனி காலகட்டத்தில் வரும். ஆனால் அந்த வரனை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் தேவை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜாதகம் பார்க்குறாங்க, கடைசியில் அவங்களுக்கு சாதகமான பொண்ணு பையன் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பரவாயில்ல, செவ்வாய் தோஷம் தான் என்ன பண்ணும், ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம், ராகு தோஷம் தான் என்ன பண்ணும், பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுறது நல்லது. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஜோசியராக பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு நேரம் சரியில்லாத போது நம்ம தவறான ஆள்களால் வழிகாட்டப்படுகிறோம், அதுவும் ஒரு பாதிப்பை கொடுக்கறதுனால கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. அதே போல் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் தவிர்த்துக்குங்க. மனைவி என்ன சொன்னால் கூட நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக போயிடுங்க. கணவர் என்ன சொன்னால் கூட நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக போயிடுங்க. இல்லைன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்திருப்பீங்க. இத்தனை நாள் அதே மாதிரி திட்டிருப்பார் கணவர், அதே மாதிரி மனைவி உங்களை ஏதாவது கட்டுப்படுத்தியிருப்பாங்க, ஏதாவது பேசியிருப்பாங்க, நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த 7 சனி காலகட்டத்தில் கோபம் வரும். அந்த இயலாமை என்ன பண்ணுன்னா உங்களை பிரிவினைக்கு கொண்டு போயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, லேட் பண்ணாதீங்க, உடனே மேரேஜை வச்சுருங்க. கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து நான் ஊரே கூட்டி கல்யாணம் பண்ணுறேன். அது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனால கல்யாணம் நிற்கும், ஜென்ரலாகவே நிற்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாணம் கடைசி நேரத்தில் பொண்ணு பிடிக்கல, பையன் பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தவறாத சம்பவங்கள்லாம் நடக்கும், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இதனால் ஏதாவது திருமணம் நிற்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்களா, உடனே கல்யாணத்தை பண்ணிருங்க. இல்லைன்னா அந்த கல்யாணத்தில் ஒரு தொந்தரவு வரும். ஏன்னா கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லாம் என்ன ஆகும், வீட்டில் இருக்கவங்க ஏதாவது தப்பாக மாமியார் வீட்டில் பேசி, மாமனார் வீட்டில் பேசி, உங்கள் வரக்கூடிய மனைவி கிட்ட பேசி, உங்கள் வரக்கூடிய கணவர்கிட்ட பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்குது மிக மிக முக்கியம். அதே போல் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை 0 பண்ணிவிடுங்க. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எதை நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது நெகட்டிவாக தான் முடிய போகுது. அதில் கன்ஃபார்மாக அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வெளில யாருக்கா கடன் கொடுத்தாலும் சரி,
இல்லை வெளில யாருக்காவது வெளில இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அது 0 தான் ஆக போகுது. என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க? அப்படி தான் நடக்கும். அதனால தான் சொல்கிறோம். சில ஜாதகங்கள் ஏழரை சனி எல்லாரையும் பாதிக்குதானா? பாதிக்கலை. ஜென்ம சனி எல்லாரையும் பாதிக்குதானா? பாதிக்கலை. நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் போய் கும்பராசி எடுத்து பாருங்கள், மகராசி எடுத்து பாருங்கள், ஒரு 10% நல்லா தான் இருக்காங்க. காரணம் அவங்க ஜாதகத்தை மற்ற கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கும், தசாபுத்தி பலமாக இருக்குமா, அவங்க தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க லைஃப்பை போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பழைய அந்த அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய குரோத் கம்மியாக தான் இருக்கும். என்ன அந்த குரோத் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை, அதனால யாரும் பெருசாக பாதிக்கலை, அவ்வளோதான். அதே போல் ரிலேஷன்ஷிப் லாஸ் வரல. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் தோல்வி ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் லவ் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சா கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம், இதை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல பையன் கிடைக்கும், அடுத்தது கடந்து போங்க. இல்லைன்னா பிரச்சனைங்க. அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய பேருக்கு கல்யாணம் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல, லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் சில தேவையில்லாத யோசனைகள்லாம் மைண்டில் ஓடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு 2 வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லவ் பண்ணுறீங்க, ஃபேமிலியில் ஒத்துக்குன்னா ஒரு 2.5 years டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் போய் பேசுங்க, அவங்க ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். தவறான வழிகாட்டுதல்கள் நடக்கும். தவறான வழியில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் சிறப்பாக தான் இருக்க போகுது.